ஆனே வெற்றுவானே பரம்பரோட புத்திரானே அப்படி கத்தகளை எந்தாயும் அப்படி புள்ளி கட்டவனே காணாகத்தை ஓட்டி விடு அப்படி கார புள்ளி கட்டவனே அடினாக்கு அறுத்து விடு அப்படி காவு தடுமாறவன் அப்படி குருள் தடுமாறாம குருள் சுமங்காம அப்படி வீட்டிலே உள்ளதெல்லாம் அப்படி கூட்டில எழுதுவோமா அப்படி நீ நார வேலையில அப்படி நீ நார நினைச்சேன்னா அளவற்ற சந்தையில அப்படி நீ எவரா நினைச்சேன்னா என்ன பண்ற சந்தையில அப்படி இன்னைக்கு நாகமலை தோகமலை 4 பக்கம் தூங்க மலை அப்படி இன்னைக்கு பச்சை குழந்த மலை பாரமான வீரமலை அப்படி அந்த வீரமலை வாழ வெள்ள நாயகருக்கு அப்படி நான் சரணம் என்று அப்படி அன்னைக்கு சாஞ்சா திரும்பியா வெளிமாடு நல்லதுங்க தாதி தான் அழைத்து தாதிக்கு தாதி தலையாள செங்கமலா அப்படியே செங்கமலை தாதி சிட்டா அழில மயிலா அப்படியே மூக்கி கருப்பு முதலான செங்கமலா அப்படி ஓட்டம் படி முகிதம் போய் அப்படி கருமல் அடிவாரா அப்படி கண்ணமா வந்திருக்கு 2 கைகள் திருக்கு பார்த்துட்டு வாருங்க தாதினா அப்படி அந்த தாதிமா பெண்டுகளோ அப்படி ஓட்டம் படி முகிதம் வராங்க கரும்பு அடிவாரம் வந்துட்டு பார்த்தாங்க அப்படி கறி உண்மையை பற்றி கிடைக்கிறது ஆசாரி மேல ஒருவரே காணவில்லை அது தாதிமா பெண்டிகள் ஓட்டம் படி முகிதம் தான் வந்து சாமியே சாமிங்க அப்படி கருமல் அடிவாரத்துல அப்படி கறியும் உண்மையை பற்றி கிடைக்கிறது ஆசாரி மேல ஒருவரே காணல என்னால
வெளிமாடு நல்லதுக்கு அப்படி போனோம் அழுகுறீங்க அப்படி சாதி அழித்து அப்படி நம்ம தர்ம சாமிகளே சாதினா தமிழ் தர்ம சாமிகளும் அப்படி ஓட்டம் கழிச்சு முடிச்சுட்டு வராங்க அப்படி அண்ணனுக்கு நேரில் அழைத்து அணி நல்லதுங்க அண்ணா அவை அண்ணா அப்படி கோட்டை அப்படின்னு அண்ணா நீங்க வேலை எடுத்து வெந்து போட்டு வந்தல்லவா அது வேறு சாட்சி மட்டும் வந்தாச்சு ஒரு பச்சரிசி குழந்தைங்க பழக்கம் பிடிச்சிருக்காங்க
சின்னதாக போச்சு நல்லா இருக்கும் போடுங்க विधिलिखितं मोक्षदक्षं सुभिक्षं गङ्गाङ्गं दिव्यलिङ्गं गजमुखविनुतं सान्नपूर्णा समक्षम् वेदार्थं व्यासपीठं सुरमुनिसहितं शान्तिकान्तं सुखान्तं विश्वेशं चित्प्रकाशं श्रितजनवरदं काशीनाथं नमामि। विदिता किल शास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भव शङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदम्
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நாம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் இருக்க வீரப்பூரில் நடக்கிற வேடபரி திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருவிழாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொங்கு மண்டல பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து சேருவாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்டத்துக்குள்ளே நடக்கிற மிகப்பெரிய திருவிழான்னு கூட இந்த திருவிழா சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் மக்கள் வரைக்கும் இங்கே வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி கணக்கிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டல மக்கள் அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வீட்டுகளில் ஒருத்தராவது இந்த திருவிழாவுக்கு போயிட்டு பெரியகாண்டி அம்மனுக்கு நெய் விளக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவுக்கு வரக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. இந்த திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மாசி மாதம் சிவராத்திரிக்கு அடுத்த நாள் தொடங்குது. சிவராத்திரிக்கு அடுத்த நாள் தொடங்குகிற இந்த திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் நடக்குமா. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு மண்டல மக்கள் கிட்டத்தட்ட சோத்து பொட்டலங்களை கட்டிக்கிட்டு 3 முதல் 4 நாள் வரைக்கும் நடந்தே பயணம் செஞ்சு இந்த திருவிழா கொண்டாடிட்டு போவாங்களாம். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா பல வாகனங்களை எடுத்துக்கிட்டு மக்கள் அலையாக இந்த பகுதிகளில் தங்கி இருந்து இந்த விழாவை சிறப்பிச்சுட்டு போகிறாங்க. அந்த மக்கள் இங்கே முடிக்காணிக்கை செலுத்துறதும் கெடா வெட்டி கும்பிட்றதுமா ரொம்பவே கோலாகலமாக இந்த பகுதியில் இந்த திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவில் சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காப்பு கட்டுதல், படுகளம், வேடபரி, தேரோட்டம் அப்படின்னு சொல்லி 4 பகுதியாக பிரிக்கலாம். இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேடபரியை பார்க்குறதுக்கு தான் இத்தனை மக்கள், அதாவது இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்காங்க. சுமாராக பார்த்தீங்க அப்படின்னா 4:30 மணி அளவில் ரோஹிணி நட்சத்திரத்தில் வேடபரி இங்கே நடக்கும். பொன்னர் அம்பு எய்துறதுக்காக குதிரை வாகனத்தில் இங்கேருந்து காட்சி தருவாங்க. அதாவது கோவிலுக்குள்ளேருந்து வெளியே வருவாங்க. அவங்கள தொடர்ந்தே யானை வாகனத்தில் பெரியகாண்டி அம்மனும் வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிளிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள், அதாவது அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொன்னர் சங்கரோட குதிரையை தூக்கிக்கிட்டு வர்றதுக்கும் யானையை தூக்கிட்டு வர்றதுக்குமா நிறைய மக்கள், அதாவது இளைஞர்கள் உள்ளார போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்படி சில நிகழ்வுகள் அந்த பகுதியில் நடக்கும். இப்படி இளைஞர்கள் உள்ளார போனதுக்கப்புறம் கொடியேற்ற நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சில கொடிகளை கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாடு விடுதல்னு சொல்லி மாட்டில் ஒரு சில ஐதீகங்கள் செய்வாங்க. ஸோ இதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளார இருந்து பொன்னர் குதிரை வாகனத்தில் காட்சி அளிப்பார். அதை தொடர்ந்து தான் நமக்கு பெரியகாண்டி அம்மன் யானை வாகனத்தில் காட்சி தருவாங்க. இந்த திருவிழாவோட சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாவே வேடபரி தாங்க. ஸோ பொன்னர் அம்பு எய்துறதுக்காக அணியாபுரம் நோக்கி போவாங்க. ஸோ போகிற வழியில் அங்கே இருக்க மண்டபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இலைப்பாரிட்டும் திரும்ப வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பெரிய கால் கூட, அதாவது பெரியகாண்டி அம்மன் கூட அந்த மண்டபத்தில் இலைப்பாரிட்டு தான் ரிட்டன் வருவாங்களாம். கூடவே அருக்காணி தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் தீர்த்த குடக்கத்தோட அவங்கள நோக்கி, அதாவது அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருப்பாங்க. இந்த வேடபரி திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:30 மணி அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர் இழுத்தல் நிகழ்வும் அந்த பகுதியில் நடைபெறுது. ஸோ வீரப்பூரில் நடக்கிற இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த விழா பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் கிட்டத்தட்ட பல லட்சம் மக்களால் கண்டுகளிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே பொன்னர் சங்கர் இன்றைக்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த கோவிலில் நடக்கிற சிறப்பான விஷயமான வேடபரி திருவிழா எப்படி நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ நம்ம ரொம்ப நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4:30 மணி அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் கரெக்டாக சாமி அதாவது குதிரை வாகனத்தில் பொன்னர் வெளியே வருவார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே லட்சக்கணக்கான மக்கள் அந்த வாசல்லேருந்து வெளியே வரும்போதே பொன்னரை பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அலையாக மக்கள் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலேயே அங்கே நிற்பாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பக்கம் நாங்கள் இந்த மண்டபத்துக்கு நேராகவே நின்றுக்கிட்டு இருந்தோம். பெரியகாண்டி அம்மனை அழகாக அலங்காரம் பண்ணி அந்த மண்டபத்துக்கு அடியில் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியஸ்தர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்டபத்தில் இருப்பாங்க. போலீஸும் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போகும். ஸோ அந்த அளவுக்கு இங்கே தள்ளுமுள்ளும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போகிறீங்க, அதாவது இளைஞர்கள் போகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது, இல்லை ஆண்கள் மட்டும் போகிறீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. பட் பெண்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பகுதி முழுசும் பார்த்தீங்க அப்படின்னா பொன்னர் குதிரை வாகனத்தில் வலம் வராரு.
அதனால் நம்ம எங்கே நின்னாலும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சாமியை பார்த்து ரசிக்கலாம். பட் பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ கோவிலுக்குள்ளேருந்து வெளியே வரும்போதே கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணோம். அழகாக வந்து கண்டுகளித்தோம். ரொம்ப அழகாக ரம்மியமாக வந்து இருந்தது. குதிரை வாகனத்தில் வரும்போதே அந்த மக்களோட ஆரவார கோஷம் எல்லாமே வந்து நம்மளை வந்து மெய் சிலிர்க்க வைக்கும். பட் கும்பல் தான் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம அந்த கடவுளை பார்க்கும்போது அந்த ஒரு கஷ்டமே தெரியாமல் போயிடும். இப்படி வந்துட்டு பொன்னர் வந்துட்டு அம்பு எய்துறதுக்காக அணியாபுரம் நோக்கி குதிரை வாகனத்தில் வந்து கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா யானை வாகனத்தில் வந்துட்டு நம்ம பெரியகாண்டியம்மன் வந்து வலம் வருவாங்க. ஸோ அதுக்காக அடுத்தது வந்து மக்கள் வந்து காத்திருப்பாங்க. ஸோ பொன்னர் கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா யானை வாகனமும் கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். யானை வாகனமும் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ரம்மியமாக அழகாக காட்சி அளிக்கும். ஸோ நம்ம இந்த திருவிழாவில் பார்க்க வேண்டிய சிறப்பான முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொன்னர் வந்து அம்பு எய்த போகிற ஒரு காட்சியையும் அதை தொடர்ந்து வர யானை வாகனமும் தான். ஸோ இந்த 2 நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வீட்டை நோக்கி நிறைய பேர் வந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் வந்து அடுத்த நாள் நடக்கிற தேரை பார்க்கணுன்னு இருப்பாங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த யானை வாகனமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதை பார்க்குறதுக்காகவும் இவ்வளோ மக்கள் வந்து அவ்வளோ நேரம் வந்து தவம் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யானை வாகனம் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அருக்காணி அம்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தீர்த்த குடத்தோடு வந்து பின்னாடியே போவாங்க. ஸோ கரகமும் எடுத்துக்கிட்டு இந்த தெய்வங்களை வந்து பின்தொடர்ந்து போவாங்க. ஸோ இப்படி போகிறவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரியகாண்டி அம்மனும் அருக்காணியும் பார்த்தீங்கன்னா இடையில இருக்க ஒரு மண்டபத்தில் வந்துட்டு என்னென்னா இலைப்பாருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொன்னரும் திரும்ப வரும்போது அதே மண்டபத்தில் வந்து இலைப்பாரிட்டு மறுபடியும் கிளம்புன இடத்துக்கே வந்து சேர்றது தான் இந்த வேடபரி திருவிழா அப்படின்னு சொல்லப்படுது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் அங்கே வந்துட்டு வேற எல்லாம் இல்லாமல் போயிடுங்களா. ஸோ கடைகள் வந்துட்டு நம்ம கண்ணை வந்துட்டு மயக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மின் ஒளியில் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ராட்டினங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா விளையாட்டு அம்சங்களாக இருக்கட்டும், நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே வந்து இந்த வீரப்பூர் திருவிழாவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையாலுமே காசு நிறையா இருந்தால் நம்மளால் வந்து வாங்கிக்கிட்டு கூட வெளியே வர முடியாது. காசு இருந்தும் கூட பொருள் வாங்க முடியாத சூழ்நிலை அங்கே அவ்வளோ கும்பலும் இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் கிட்டத்தட்ட வந்து 100 மேடைகளுக்கும் மேலே ஏற்படுத்தி வேடபரி திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொன்னர் சங்கரோட கதையை வந்துட்டு கதையாக நடித்து காட்டுவாங்க. அந்த மாதிரி நிறைய நாடக அரங்குகளை வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். உண்மையாகவே பல ஏக்கர் கணக்கில் வந்துட்டு பல நாடக மேடைகள் வந்து அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. இந்த அங்கே வர மக்களும் வந்துட்டு அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாக அவங்க வந்து சில டான்ஸு ஆடல்களையும் வந்து அங்கே அரங்கேற்றிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.